அன்புள்ள சகோதரர்களே, டைமிங் என்ற அடிப்படையில் அல்லாஹ் குர்ஆன்ல நேர விஷயங்களை வைத்து எங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி காட்டுறான். இப்ப 4 லட்சம் மணி நேரங்கள் தான் மனித வாழ்வு அப்படி என்றா சுப்ஹானல்லாஹ், மனிதனுக்கு ஞாபகப்படுத்துகின்ற அமைப்பில் சில இணையதளங்கள் இயங்குது. அதுல நீங்க பிறந்த நாள், உங்கள் பிறந்த ஆண்டு, பிறந்த மாதத்தை நீங்க கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு எத்தனை வயசு காட்டிடும். நீங்க 60 வயசு வரைக்கும் வாழ்வீங்கன்னா பேலன்ஸ் உங்களுக்கு எத்தனை ஹவர்ஸ் இருக்குது காட்டிடும். நான் லைஃப்ல உங்களுக்கு எத்தனை ஹவர்ஸ் இருக்குது. 40 எல்லாம் தாண்டிட்டீங்கன்னு சொன்னா 2 லட்சம் தான். எத்தனை மணித்தியாலம்? நமக்கு அப்படி சொன்னா தானே புத்தி வருது. 2 லட்சம் மணித்தியாலங்கள் தான், மணி நேரங்கள் தான் நம்மளுக்கு உண்டு. 2 லட்சம் மணி நேரம்னா 1 வீக்குக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு சொச்சமாகிரும். அது 1 லட்சத்துக்கு சொச்சமாகிரும். ஒரு 1 மந்த்துக்கு பிறகு பார்த்துட்டீங்கன்னா பல அவஸ்தைகள் காணாம போயிடும். அதே 10 வருஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் இருக்கும். ஒரு லட்சம் என்ன செய்யும்? அவ்வளோதான் நீங்கள் வாழ போறீங்க 60 வயசுல வச்சிங்கன்னா. இன்னும் கொஞ்சம் அப்படியே போனீங்கன்னா 50,000 மணித்தியாலம் காட்டிக்கின்றீங்க. எத்தனை மணி நேரம்? 50,000 மணி நேரம். அன்புள்ள சகோதரர்களே, நம்ம 50ல இருக்கிறோம்டா, 60 வயசு நம்ம வச்சோம்டா 50,000 மணி நேரம் தான். அது கன்ஃபார்ம் பண்ணினா மட்டும் 60 வயசு வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணா மட்டும் எத்தனை? ஒரு 50,000 மணி நேரம் இருக்கு. நினைச்சு பாருங்க, ஷார்ட்டான ஒரு காலப்பகுதி. மனித அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா அன்புள்ள சகோதரர்களே, சிலர் லைஃபை இன்னொரு வகையில பிரிச்சுக்கிறாங்க. லைஃபை இன்னொரு வகையில பிரிச்சுக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா காட்டுறான் உலக லைஃப். பர்த், உலகத்தில் எத்தனை பிறப்பு நடக்குது சரியா, அதுக்கு ஒரு இணையதளம் இருக்குது. அதுல 2ஐயும் காட்டுவான். அந்த நம்பர் ஏறிக்கண்டே இருக்கும் செகண்டுக்கு. அதாவது ஒரு செகண்டுக்கு ஒரு குழந்தையாவது பிறக்குமே, ஒரு குழந்தையால் அதை விட நிறைய பிறக்கும். அது டக் டக் டக்குன்னு என்ன செய்யும்? காட்டிக்கிட்டீங்க இணையதளத்தில் இப்போ எத்தனை அந்த விகிதாசாரத்தை அப்படி ஓட விட்டீங்க. அந்த விகிதாசாரத்தை வச்சு இங்கல டெத்தை என்ன செய்வான்? மரணத்தை காட்டி கட்டிப்பான். அதுவும் செகண்டுக்கு அதே வேகத்தை என்ன செய்யும்? ஓடிங்க. ரியாலிட்டி அப்படி ஒரு இணையதளமா என்ன செஞ்சுக்கிறான். அது போற ஸ்பீடை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு மனசுல ஒரு செய்தி விடும். என்ன? அவ்வளவு வேகமாக இறைவன் பலருடைய உயிரை என்ன செய்யறான்? எடுத்துக்கண்டே இருக்கிறான். ஊர்ல 4 செய்தி கேள்விப்படுதுன்னா உலகத்துல எத்தனை செய்தி கேள்விப்படும்? மரணத்துல அவ்வளவு வேகமாக என்ன செய்து போய்கண்டே இருக்குது. அப்படி என்ற ஒரு நிலையை நம்ம என்ன செய்யணும் பார்க்கிறோம். லைஃபை ஷார்ட்டா காட்டுறாங்க. இன்னொரு வகையில நீங்க யோசிச்சீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் பல இணையதளங்கள் செய்தியை சொல்லி காட்டுது. அவன் செய்தி காட்டுறது ஒரு அவனுக்கு ஒரு அது ஒரு என்ன என்டர்டெயின்மெண்ட். ஆனா ஒரு முஸ்லீம் எடுக்க வேண்டிய ஒரு படிப்பினே சொல்றேன். இன்னொரு முக்கியமான என்னன்னா, மனிதன் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்கணும். அப்படித்தானே? 8 மணி நேரம் வேலை செய்யணும். எத்தனை மணி நேரம்? 16 மணி நேரம். 16 மணி நேரம். 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் தூக்கம், 16 மணி நேரம். 10 வருஷத்தை பேசாதீங்க. ஏன்? பிறந்ததிலிருந்து 10 வருஷத்தை நம்ம பிறந்தமானே நம்மளுக்கு தெரியாதப்ப. நம்ம பிறந்து வாழ்றோம்ன்றது 10 வருஷத்துக்கு பிறகுதான் நம்மளுக்கு என்னது ஒழுங்கா தெரியும். 10 வருஷத்தை கழிச்சிருங்க. ஒரு 40 வருடம் எடுங்க. 40ல 16 மணித்தியாலம் என்ற அடிப்படையில் 3ல் 2 நீங்க கழிக்கணும். 3ல் 2 நீங்கள் கழிக்க வேண்டிய நிலை ஏற்படும். 8 மணித்தியாலங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா, அப்ப நீங்க சிரிக்கிறதும் பேசுறதும் சந்தோஷமா இருக்கிறதும் இந்த 8 மணித்தியாலத்துல. தொழுகை ஒவ்வொன்றுக்கும் நம்ம கொடுக்கிற வேகத்தை அடிப்படையில் டைமை 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு தொழுகைக்கு நேரம் கொடுக்குறோம்? 5க்கு 50 நிமிடம். 1 மணித்தியாலமும் இல்லை, சரி 1 மணித்தியாலம் இங்க முன்பின் சொன்னதெல்லாம் சேர்த்து 1 மணி நேரம் அப்படின்னு நீங்க வச்சீங்கடா. சுப்ஹானல்லாஹ், மனித வாழ்க்கையில் நம்ம டோட்டலாக வணங்குறதுன்னு எடுத்தா 4 மணி நேரம் தான் தொழுகை. அதாவது 4000 மணி நேரம் தான் தொழுகை. டோட்டலா எடுத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு மணி நேரம் தான் தொழுகை என்ன செய்யுது டோட்டலாக வரப்போகுது. இவ்வளவு கொஞ்ச நேரம் தான் லைஃப்ல நம்ம வாழுகிறோம் என்பதை உணர்த்தக்கூடிய அமைப்பில் எங்களோட லைஃப் இருக்கு. இந்த 4 லட்சம் என்று ஏன் இல்லை கணக்கு எடுத்தோம்னா, ஏன் நம்ம குறைக்கணும்? 10 வருஷத்தை விட்டுட்டு மற்ற 40 வருஷத்தை நீங்க மணித்தியாலத்தில் பெருக்கினீங்கன்னா 4 லட்சம் வரும். மற்ற 40 வருஷத்தையும் 4 லட்சம் வரும். இது டோட்டலா கணக்கு பார்த்தா, எத்தனை? 4 லட்சம் மணித்தியாலங்கள் தான் மனித வாழ்வு. இது 60 வயசு வரைக்கும் நம்ம வாழ்ந்தால் இந்த 4 லட்சமும் கன்ஃபார்ம் இல்லை. வாகனம் வாங்கக்குள்ள முதல்ல என்ன கேட்கிறோம்? வாரண்ட் இருக்குதா, இன்சூரன்ஸ் இருக்குதா? இவனுக்கு இல்லை. யாருக்கு இல்லை? இவருக்கு இல்லை. வாகனத்துக்கு நீங்க ஒரு 4 வருடத்துக்கு கேரண்டி. நம்மளுக்கு உனக்கு நான் எப்படி கேரண்டி தான்? வாகனத்துக்கு இருக்குது. நீ மௌத்தாகினா எடுத்துட்டு போயிடுவோம். உனக்கு அது இல்லை.
லைஃப்ல யாருக்குமே என்ன முடியாது, நீ எவ்வளவு காலம் வாழ்வாயின்னு சர்டிபிகேட் கொடுக்க முடியாத அளவுல இருக்கு. ஒரு நோய், ஒரு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணி முடிச்சனே டாக்டர் என்ன சொல்லுவாரு, நீ புதுசா பிறந்த மாதிரி, நியூ பார்ன் பேபி மாதிரி, நீ உன் ஹார்ட் அப்படி இயங்கும். ஆனா டாக்டர் எப்படியா சொல்லுவாரா, நீ மவுத்தாக மாட்டேன்னு சொல்லுவாரா, நீ அடுத்த செகண்ட் என்ன செய்யலாம், மவுத்தாகலாம். ஆனா எனது இந்த இந்த ஆபரேஷனுக்கு பின்னால நீ ஒரு இயக்கம் சரியாக இருக்கும், அவ்வளவுதான். ஆனா மரணம் என்பது என்ன செய்யும், அடுத்த செகண்ட் உனக்கு என்ன செய்யலாம், வரலாம். குறைந்த ஒரு மணி நேரங்கள் என்றது மனித லைஃப்ல உள்ள விஷயம். அல்லாஹு தஆலா 3 கட்டங்களாக இதை நீங்க யோசிக்கணும். குர்ஆன்ல இந்த சப்ஜெக்ட் எல்லாம் கூடுதலாக எடுக்கிறான், மனிதனுக்கு உணர்த்துவதற்கு. குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்றான், இந்த குர்ஆனிலே நாம் வித்தியாசமான உதாரணங்களை எல்லாம் மக்களுக்கு ஏன் காட்டுகிறோம் தெரியுமா, அவர்கள் சிந்திக்கலாம் என்பதற்காக. ஏன்னா ஒன்றில் சிந்திக்காதவன் இன்னொன்றில் சிந்திப்பான். ஒரே பல மரணங்களை பார்த்திருப்பான், அசையவே அசையாது. ஆனா திடீர்னு தனது தாயோ தனது பிள்ளையோ தனது மனைவியோ மௌத்தாகினோடனே மாறிடுவான். லைஃபே அவனுக்கு என்ன செஞ்சிடும், சேஞ்ச் ஆகிடும். எல்லாம் மரணங்கள் தான், ஆனா ஒரு மரணம் அவனை என்ன செய்யும், மாற்றும். இதனால் அல்லாஹ் ஒரு 100 உதாரணங்களை என்ன செய்வான், சொல்லுவான். ஒருத்தருக்கு படாதது இன்னொருத்தருக்கு என்ன செய்யும், லைஃப்ல பற்றும். மனிதனை பொறுத்த வரைக்கும் பல படித்தரங்கள் இருக்குது. உண்டு செவிமடுத்து. முதலாவது லைஃப்ல ஃபர்ஸ்ட் என்ன, கேட்கறது. அல்லாஹ் உங்களுக்கு கேட்கறதுக்கு சந்தர்ப்பத்தை வைக்கலைன்னா க்ளோஸ் பண்ணிட்டான்னு அர்த்தம். அல்லாஹ் தஆலா சொன்னா, லவ் அலிமல்லாஹு ஃபீஹிம் கைரன் லஅஸ்மஅஹும், அவர்கள நலவிரிக்கென்று அல்லாஹ்க்கு தெரிஞ்சிருந்தா முதலாவது அவர்களை கேட்க செய்திருப்பான். நிறைய பேர் டைம் இருக்கும், நேரம் இருக்கும், மார்க்க உரை கேட்க எல்லா வசதியும் இருக்கும், இதை போய் ஏன் கேட்டுப்பான் அப்படின்னு போய்கொண்டே இருப்பாங்க. எல்லா வாய்ப்பும் இருந்து, வேலை போறாரு வேற விஷயம், எல்லாம் இருந்தும் என்ன செய்வாரு, கேட்கறதுக்கான இது இருக்காது. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், நீ கேட்க கூடாது, நீ கேட்டா தானே வேலை செய்யும். அல்லாஹ் தஆலா சொல்றான், லவ் அலிமல்லாஹு ஃபீஹிம் கைரன் லஅஸ்மஅஹும், கைர் இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா கேட்க வச்சிருப்பான். கேட்க இயலாதா முதலாவது. இரண்டாவது என்ன, கேட்ட பின்னால் ஒரு விஷயத்தை அறிகிறது. அதுக்கு பிறகு என்ன, விளங்குறது. அதுக்கு பின்ன என்னது, உணர்றது. விளங்கினோடனே உணர்வு வராது. நிறைய பேருக்கு விளக்கம் இருக்கும், உணர்வு வரதுக்கு லேட் ஆகும். அறிவு வந்திருக்கும், கேட்டிருப்பாரு, அறிவு வந்திருக்கும், விளங்கி இருப்பாரு, அது டச் ஆகாது. ஒரு இடத்துல டச் ஆகும், அதுக்கு அவருக்கு ஒரு சம்பவத்தை அல்லாஹ் நடத்துவான், ஒரு சோதனை நடக்கும், டோட்டலாக என்ன செஞ்சிருவாரு, மாறிடுவாரு. உணர்வு பெறது மட்டுமல்ல, அதை செயல்படுத்துவார் தான். செயல்படுத்துறத தொடர்ந்து செய்யணும். தொடர்ச்சி ஒருவனுக்கு கிடைச்சா அது அல்லாஹ்வுடைய தௌஃபீக். இந்த வாய்ப்புகளை எல்லாம் கிடைப்பதற்கு அல்லாஹ் என்ன செய்யறான்னா, குர்ஆன்ல பல உதாரணங்களை என்ன செய்யறான், மனிதனுக்கு சொல்றான். ஒரு உதாரணம் சொன்னா போதும், ஆனா அது ஒருத்தருக்கு படும், ஒருத்தருக்கு என்ன செய்யாது, படாது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பல இடங்கள்ல உலக வாழ்க்கை என்றது மிக 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 குறுகியது என்றதுக்கு ஆக கூடுதலா சொன்ன டைம் எத்தனை தெரியுமா குர்ஆன்ல? இந்த டோட்டலாக மனிதன் மறுமையில நின்று இந்த லைஃபை திரும்பி பார்த்தாண்டா அவன் என்ன நினைப்பானா தெரியுமா? ஆக கூடுதலா குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னது எத்தனை? எப்படி? ஒரு நாளில் ஒரு பகுதி, வேற ஒரு சில மணி நேரங்கள், 10 நாள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றது என்ன? 10 நாள். ஆக கூடுதலாக ஒரு காஃபிர் யோசிப்பான், ஒரு முஸ்லிம் யோசிக்க வாய்ப்பு இருக்கு. எத்தனை? 10 நாளை என்ன செய்யலாம்? அப்ப அதிகபட்சமாக மறுமை நாள் அவன் நின்று இந்த லைஃபை திரும்பி பார்த்தானா 10 நாள் தான். மறுமைக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்பயே உங்களோட லைஃபை நீங்க பார்த்தீங்கன்னா, கடந்த காலம் ஒரு கனவு தானே, வருங்காலம் அது ஒரு கனவு. லைஃப்ல நேர பார்க்க முடிஞ்சது இதுக்கு இப்ப நீங்க இருக்கிறது மட்டும்தான். இது எப்படி என்றால் ஒரு ரூலர்ல ஒரு மார்க் போற மாதிரி, அவ்வளவுதான். அந்த மார்க் எங்க நிற்குது அதை மட்டும்தான் உங்களால ஃபீல் பண்ண முடியும். கடந்ததும் சிந்தனை, வரப்போறதும் சிந்தனை, இதான் லைஃப். மனிதன் லைஃப் அதான் உண்மை, ரியாலிட்டி அதுதான். அல்லாஹ் பாருங்க குர்ஆன்ல சொல்றான். நான் உங்களுக்கு அந்த வசனங்களை உங்களுக்கு சொல்லி காட்டுறேன், ஏன்னா அல்லாஹ்வுடைய வசனங்கள் அதை சொன்னா தான் நம்மளுக்கு நல்லது. சூரத்துல் பக்ரா 259வது வசனம். அல்லாஹு தஆலா அந்த ஒரு மனிதர் அல்லாஹ் மரணிக்க செய்யறான். ஒரு கிராமத்துக்கு பக்கத்தால போற நேரத்தில் அல்லாஹ் மரணிக்க செஞ்சு, இதெல்லாம் அல்லாஹ் எப்படி உயிர்ப்பிப்பான்னு பேசிக்கின்னு போற ஒரு நல்ல சாலிஹான மனிதர். அல்லாஹ் அவரை மரணிக்க செஞ்சு அவர் கழுதையில வராரு. கழுதையும் இருக்குது, எனது உணவும் இருக்குது. உணவு அப்படியே வைக்கிறான், கழுதை என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா இத்து போக வைக்கிறான். அதுக்கு பிறகு எழுப்புறான். எழுப்பி கேட்கிறான், கம் லபித், எவ்வளவு நாள் நீ இப்படி இருந்த? அப்ப அவர் சொல்றாரு, யௌமன் அவு பஅத யௌம், ஒரு நாள் அல்லது ஒரு நாளுடைய சில பகுதிகள். அல்லாஹ் தஆலா சொல்ற, கால பல் லபிஸ்த மிஅத ஆம், ஆனா நீங்க 100 வருஷம் இருந்தீங்கன்றான். நீங்க 100 வருஷம் இருந்தீங்க உலக கணக்குல. உலக கணக்குல நீங்க இதே நிலைமையில எத்தனை இருந்தீங்க? 100 வருடம்.
ஆனா தூங்கி எழும்பின மனிதனுக்கு, மரணிச்சு எழும்பின மனிதனுக்கு அது 100 வருடம் என்றது தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, ஒரு நாள் அல்லது கொஞ்ச நேரம் அப்படி என்றது அவனுக்குரிய நிலைமை என்ன செய்யும் இருக்கும். கபருடைய வாழ்க்கைக்கு பிறகு மறுமை எப்போ வரும்னு நினைக்கிறேன் தானே. மறுமையில எழுப்பினோடனே முதலாவது நம்ம சொல்ற வார்த்தை என்ன, நல்லா சொல்றானா, காலு மம்பஅஸனா மின் மர்கதினா, எங்கள் தூங்கும் இடத்திலிருந்து எங்களை எழுப்பியவர்கள் யார்? நல்லவன் தான் சொல்லுவான், கெட்டவர்களும் அதைத்தான் செய்வாங்க சொல்லுவாங்க. உடனே சேஞ்ச் ஆயிரும். தூங்குற இடத்துல இருந்து எழுப்பியவர்கள். சிலர் என்ன சொல்லுவாங்க, யா லைத்தஹா கானத்தில் ஹாதியா, அந்த கபரே எங்களது இறுதி நிலையாக இருந்திருக்க கூடாதா இப்படி சொல்லுவார்கள். அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் சொல்றான். அன்புள்ள சூரத்துல் கஹ்ஃப்ல 19வது வசனம், அவர்கள் கிட்டத்தட்ட 300 வருடங்களுக்கு மேல தங்கினன்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் சொல்றான். வரையறுத்து சொல்லல. ஆனா அவர்கள் தங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, கம் லபிஸ்தும், நம்ம எவ்வளவு நாள் தங்கினோம் அப்படின்றாங்க. அப்ப சொல்றாங்க, காலு லபிஸ்னா யௌமன் அவ் பஅத யௌம். 2வது வசனம் இதே வார்த்தை, ஒரு நாள் அல்லது ஒரு நாளுடைய சில பகுதிகள் நாங்கள் தங்கி இருப்போம். இது அவர்களும் நல்ல மனிதர், இவர்களும் நல்ல மனிதர்கள். சொன்ன டைம் எவ்வளோ, கொஞ்ச நேரம். அல்லது அல்லாஹ் என்ன சொல்றான்டா, 300 வருடங்கள் அவர்கள் தங்கினார்கள். அதுக்கு மேல உள்ளதை அல்லாஹ் சொல்லல. 300 வருடங்கள் தங்கினார்கள், அதுக்கு பின்ன உள்ளதை அல்லாஹ் தஆலா சொல்லல. அப்ப கன்ஃபார்மா என்ன, 300 வருஷம் தங்கிட்டு திடீர்னு எழுப்பினோடனே அவங்க என்ன நினைக்கிறாங்கடா, கொஞ்ச நாள் அல்லது ஒருடைய பகுதி தான் நம்ம தங்கி இருப்போம். அன்புள்ள சகோதரர்களே, 300 வருடமும் ஒரு நாளும் ஒரு பகுதியுமா தெரியுது, 100 வருடம் ஒரு நாளும் ஒரு பகுதியுமா தெரியுது. ஆனா நம்ம அவ்வளவு காலம் கூட வாழ போறதில்லை. ஆனா எழுப்பின அவர்களுக்கு எப்படி விளங்குது, கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் என்று விளங்குது. 300 வருஷம் தங்கினவங்களுக்கு அப்படித்தான் விளங்குது, 100 வருடம் தங்கினவர்களுக்கும் அப்படித்தான் தோன்றுது அந்த லைஃப். அடுத்தது பாருங்க, சூரா முஃமினூன்ல 112 114 வரைக்கும், கால கம் லபிஸ்தும் ஃபில் அர்தி அதத சினீன். மறுமையில் இது, இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளவு காலம் தங்கினீர்கள் அப்படி என்று சொல்லி கேட்பான். காலு லபிஸ்னா யௌமன் அவ் பஅத யௌம். மறுமையில சொல்ற வார்த்தை இங்க நீங்க கவனிக்கணும் என்னடா, உலகத்துல எழுப்பப்பட்ட நேரத்திலும் சொன்ன வார்த்தை லபிஸ்னா யௌமன் அவ் பஅத யௌம், நாள் அல்லது அதுல கொஞ்ச நேரம். மறுமை நாளில் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா, யௌமன் அவ் பஅத யௌம், ஒரு நாள் அல்லது அதனது ஒரு சின்ன பகுதி நம்ம என்ன செஞ்சிருப்போம், தங்கி இருப்போம். யௌமன் ஃபஸ்அலில் ஆதீன், எண்ணியவர்களிடத்தில் அதை கேளுங்கள் அப்படின்னு. இப்ப அல்லாஹு தஆலா பதில் சொல்லுவான், நாளெல்லாம் சொல்ல மாட்டான். கால இல்லபிஸ்தும் இல்லா கலீலா லவ் அன்னக்கும் குன்தும் தஅலமூன். உண்மையான அறிவுள்ளவர்களாக நீங்கள் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் நேரம்தான் தங்கினீர்கள். இந்த உலகத்துல கொஞ்சம் தான் என்ன செஞ்சீங்க. அங்கெல்லாம் அல்லாஹ் என்ன பதில் சொன்னா, நீங்க 100 வருஷம் தங்கினீங்க, நீங்க 300 வருஷம் தங்கினீங்க, அது உலக கணக்கு. மறுமையோடு லைஃப்ல போய் திரும்பி பார்த்தீங்கன்னா அல்லாஹ் என்ன பதில் சொல்றான், நீங்க கொஞ்சம் தான் தங்கினீங்க. அங்க அல்லாஹ் ரியாலிட்டியை சொல்றான், உண்மை. இந்த உலக கணக்கை தான் இங்க சொன்னது. மறுமையில நம்ம இந்த லைஃப் ஒப்பிட்டோம்டா ஒன்றுமே இல்லை என்று நம்ம சொல்லுவோம். அன்புள்ள சகோதரர்களே, இதை இந்த உலகத்திலே அல்லாஹ் காட்டுவான். 60 வயதாகிற நேரத்தில் மனிதனுக்கு 50 55 வருடம் எப்படி விளங்கு தெரியுமா, சும்மா ஃபாஸ்டா மூவ் ஆயின மாதிரி தான் விளங்கும். இப்பயே விளங்குதா இல்லையா நம்மளுக்கு, இவ்வளவு ஃபாஸ்டா நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், மூவ் ஆகிக்கிறோம் என்றது விளங்குது. அவ்வளவு ஃபாஸ்டா மூவ் ஆகின மாதிரி மறுமையில என்ன செய்யும், அது விளங்கு. ஆனா மூவ் ஆகிற நேரத்தில் அது ஸ்லோவா தான் செய்யும், அது இருக்கும். ஆனா நம்ம ஃபாஸ்டா தான் என்ன செஞ்சுக்கிறோம், போயிருக்கிறோம். அடுத்ததாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற அந்த அளவுகளை நான் சொல்றேன். சூரா யூனுஸ் 45 46வது வசனம், வயௌம யஹ்ஷுருஹும் கஅல்லம் யல்பஸு இல்லா ஸாஅத்தம் மினன் நஹார். அவர்களை மறுமையில எழுப்புற நாள்ல அவர்கள் பகல்ல கொஞ்ச நேரங்கள் கொஞ்சம் மணித்தியாலங்கள் தங்கின மாதிரி தான் இருக்கும். யதஆரஃபூன பைனஹும், தங்களுக்கு இடையில் அறிமுகம் செய்து கொள்வார்கள். கத் ஹஸிரல் லதீன கஸபு பிலிகாஇல்லாஹி வமா கானூ முஹ்ததீன். இறைவனது சந்திப்பை யாரெல்லாம் பொய்ப்படுத்தினார்களோ அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள், நேர்வழி பெற்றவர்களாக அவர்கள் இல்லை அப்படின்னு அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை தொடர்ந்து சொல்லிட்டு போறான். இங்க அல்லாஹ் என்ன சொல்றான், ஸாஅத்தம் மினன் நஹார், பகலில் கொஞ்ச நேரம். அவர்கள் தங்கினது எப்படி இருக்கும் தெரியுமா, பகல்ல கொஞ்ச டைம் தான் இந்த உலகத்தில் தங்கின மாதிரி என்ன செய்யும் இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அன்புள்ள சகோதரர்களே, சூரா தாஹா இந்த வசனத்தை மறந்துறாங்க. சூரா தாஹா 102 தொடக்கம் 104 வரைக்கும். யௌம யுன்ஃபகு ஃபிஸ் சூர், சூரில் ஊதப்படும் நாளில், வனஹ்ஷுருல் முஜ்ரிமீன யௌம இதின் ஜுர்கா, நாளை மறுமையில் அன்றைய தினம் குற்றவாளிகளை
நீளம் பூத்தவர்களாக நாங்கள் எழுப்புவோம். நீளமாக என்ன செய்வோம்? எழுப்புவோம். யதகாஃபதூன பைனஹும், தங்களுக்கிடையில் பேசிக்கொள்வார்கள் குற்றவாளிகள். இல்லபிஸ்தும் இல்லா அஷா, 10 நாள் தான் தங்கியிருப்போம். உலகத்தில் 10 நாள் தான் என்ன செஞ்சிருப்போம், நாங்கள் டோட்டலாகவே தங்கி இருப்போம் என்று பேசிக்கொள்வார்கள். யதகாஃபதூன், ரகசியமாக பேசிக்கொள்ளும். என்ன என்னடா லைஃப் முடிஞ்சுதா, 10 நாள் தானா அப்படின்னு மறுமையில் என்ன செய்வார்கள், பேசிக்கொள்ளும். இங்கே தான் அல்லாஹ் என்ன சொல்றான், 10 நாள். ஆக கூடுதலாக குர்ஆனில் சொல்லப்பட்ட மறுமையுடைய அளவு என்ன, உலகத்தை ஒப்பிட்டு 10 நாட்கள் அப்படி என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்லிட்டு சொல்றான், நஹ்னு அஅலமு பிமா யகூலூன். அந்த மறுமையில் அவர்கள் ரகசியம் பேசுகின்ற பொழுதும் எங்களுக்கு அவங்க என்ன பேசுறாங்கன்றது தெரியும். இது யகூலு அம்ஸலுஹும் தரீகா, அவர்களிலேயே நடுநிலையாக நின்ற ஒரு மனிதர், சரியாக நின்றவர் என்ன சொல்வார் தெரியுமா, இல்ல பிஸ்தும் இல்லா யௌமா, நீங்க எவ்வளவு நாள் தங்கினீங்க, ஒரு நாள் தான் என்ன செஞ்சீங்க தங்கினீங்க என்றே அவர்கள் என்ன செய்வார்கள் சொல்வார்கள். அன்புள்ள சகோதரர்கள், இவ்வளவு வசனங்கள் அல்லாஹ் திருப்பி 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 குர்ஆன்ல என்ன செய்றான், கணக்க சொல்லி காட்டுறான். ஒரு நாள் பகல்ல ஒரு பகுதி, ஒரு நாளில் கொஞ்ச நேரம், சில மணி நேரங்கள், இப்படி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதே நேரத்தில் மறுமை நாள்ல இது ஒரு பகுதியா, குற்றவாளிகள் பாருங்க, முஸ்லிமுக்கும் குற்றவாளிக்குள்ள மைண்ட் செட்டை பாருங்க. குற்றவாளி என்ன செய்வான் தெரியுமா, நாளை மறுமையில சூரா ரூம்ல அல்லாஹ் 55 வசனத்தை சொல்லி காட்டுறான். யௌம தகூமுஸ் ஸாஅ, மறுமை நாள் வருகிற நேரத்தில் யுக்ஸிமுல் முஜ்ரிமூன், குற்றவாளிகள் சத்தியம் பண்ணுவாங்களாம். எப்படி சத்தியம் பண்ணுவாங்க தெரியுமா, மா லபிஸு கைர ஸாஅ, நாங்க கொஞ்ச நேரம் தான் இந்த உலகத்துல தங்கினோம் என்று சத்தியம் பண்ணுவார்கள் அப்படின்றாங்க. ஐயா சத்தியம் பண்றாங்க தெரியுமா, ஷார்ட் டைம் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டன்றது, நீங்க குற்றவாளி இல்லை என்றதை என்ன செய்யும் காட்டும். எப்படி ஷார்ட் டைம் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டன்றது எதுக்கு ஆதாரம், நீங்க குற்றவாளி இல்லை. அதுக்காக வேண்டி குற்றவாளிகள் நாளை மறுமையில சத்தியம் விட்டு நாங்கெல்லாம் கொஞ்ச நேரம் தான் தங்கினோம், அப்ப எப்படி எங்களை நரகத்துல போடலாம், ஒரு 100-200 வருஷம் தந்திருந்தா பரவாயில்ல, 1 மணி நேரத்தை தந்து போட்டு நீ எல்லாம் நரகவாதின்னு சொன்னா, அப்படி என்பதற்காக அவர்கள் சத்தியம் பண்ணுவார்கள். பாருங்க அந்த உலக வாழ்க்கையுடைய சான்ஸ் அவர்கள் எப்படி யூஸ் பண்ணுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இந்த நாட்களை அல்லாஹ் தஆலா சொன்ன விஷயங்களை எல்லாம் வைத்து நான் 3 வகையில் நம்ம இதை பிரிக்கலாம். எத்தனை வகை? 3 வகை. ஒன்று, இந்த உலக கணக்கு எவ்வளவு, மறுமையில் அதை ஒப்பிட்டால் எவ்வளவு. மூன்றாவது, மறுமையில் ஒப்பிடுவதை வச்சு உலக கணக்கை குறைச்சி பார்க்கலாமா, உலக கணக்கை குறைத்து பார்க்கலாமா. 3 விஷயம் இருக்குது, 3 செய்திகள் இருக்குதா இல்லையா. ஒன்று, உண்மையில் இந்த உலக கணக்கு எவ்வளவு, அதை மறுமையோட ஒப்பிட்டால் எவ்வளவு. மூன்றாவது என்ன, அதை ஒப்பிட்டு மறுமையில ஆதாரமாக அதை வைக்கலாமா, நம்ம குறையத்தான் வாழ்ந்தோம் என்று வைக்கலாமா. இந்த 3 செய்தி இருக்கு. இந்த 3 செய்தியை எடுத்து அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்தில் வேதனையில மக்கள் அந்த அந்த தண்டனை கொடுக்கப்படுற நேரத்தில் கத்துகிற நேரத்தில் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு ஹுஜ்ஜத்தை வைப்பான். இதில் நீங்கள் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வமா மின் அஹதின் அஹப்ப இலைஹில் மத்ஹு மினல்லாஹ், புகழப்படுவதை இந்த உலகத்தில் புகழ் மிகவும் விருப்பமானவன் உங்களிலேயே யார், அல்லாஹ். தான் புகழப்படுவதை மிகவும் விரும்பக்கூடியவன் யாரு, அல்லாஹ். அதுல யாருமே என்ன செய்யலாது, புகழ்ச்சி எதிர்பார்க்கறதுல இறைவனை போல வேற யாரும் என்ன செய்யலாது, எதிர்பார்க்க முடியாது. ஏன், அவ்வளவு தூய்மையானவன். நம்ம புகழ்ச்சி எதிர்பார்ப்போம், எப்படி எதிர்பார்ப்போம், ஒருத்தன் உங்களை வந்து புகழ்றான், சம்பந்தம் இல்லாம புகழ்ந்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு, என்னடா நமக்கு இல்லாத விஷயத்தை சொல்லி போய் நம்மகிட்ட இல்லையே இதெல்லாம், அப்ப நமக்கு புகழ்ச்சி எதிர்பார்க்கிற மைண்ட் செட் இல்லை. ஏன், நம்ம அவ்வளவு தூய்மை இல்லை. ஆனா இறைவனை நீங்க எவ்வளவு புகழ்ந்தாலும் அதுக்கு அவனுடைய தரத்துக்கு குறையத்தான் அவங்களோட புகழ் என்ன செய்யும் இருக்கும். ரசூலுல்லாஹ் இரண்டாவது சொல்றாங்க, உங்களிலேயே மிகவும் ரோசமுடையவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, ரோசத்துல அல்லாஹ் மிகவும் அதிகமானவன். மூன்றாவது சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வமா மின் அஹதின் அஹப்ப இலைஹில் உதுரு மினல்லாஹ், காரணம் சொல்வதை மிகவும் விரும்பக்கூடியவன் உங்களிலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவன் தான். காரணம் சொல்றது, நம்ம ஆஃபீஸில் இருக்கிறோம், ஒரு வேலையில் இருக்கிறோம், நமக்கு மேலே உள்ளவர்களுக்கு என்ன விருப்பமாக இருக்கும், நீங்கள் பர்ஃபெக்டாக 100% வேலை செய்கிறதா விருப்பமாக இருக்குன்றீங்க, நீங்கள் 5 பிழை விடுறது தான் அவனுக்கு விருப்பம். என்ன விருப்பம், 5 பிழை விடுறது தான் அவனது விருப்பம். ஏன், அப்போ தான் அவன் இருக்கிறதுக்கு பிரயோசனம்.
நீங்க எல்லாமே கரெக்டா சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவன் பிழை உண்டாக்குவான். என்ன செய்வான்? நீ இது எப்படி, இது சரி வராது, இது எப்படி, இது நம்ம சரியா செஞ்சதை என்ன செய்வான்? அவன் இருக்கிறதுக்கு ஒரு பிரயோசனம் இல்லாம போயிடும். நீங்க எல்லாம் கரெக்டா செஞ்சீங்கடா. அதனால நீங்க ஒரு பிழையை விட்டுட்டு, நான் அது தெரியாம சரியா அவதானிக்கல, பிழை, இதுக்கு பூரா கவனமா இருக்கணும். அவன் சொல்றதுக்கு ஒரு டைம் அவனுக்கு என்ன செய்ய நீங்க கொடுத்தா தான் அவன் சந்தோஷப்படுவான். அதுதான் உலக இந்த சைக்காலஜி. அதுதான் அது இயல்பான உண்டு. காரணம் சொல்றது விருப்பம். ஆனா அவனுக்கு எப்ப பார்த்தாலும் நீங்க அதை சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன செய்வான்? இவன் ஏண்ட வேலை இல்லாம ஆக்கிடுவான்னு தான் நினைப்பான். ஏன் நீங்க எப்ப பாருங்க சரியா பார்க்கல, சரியா செக் பண்ணல, சரியா யோசிக்கலன்னு சொல்லிட்டீங்கன்னா இவன் சரி வர மாட்டான், அனுப்பிடுவான். ஆனா அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் நீங்க காரணம் சொல்றது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது. நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு மிகவும் விரும்புறான். ஏன்? அவன் பெருமைக்குரியவன். நீங்க காரணம் சொல்ல 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 நீங்க மனுஷனிடத்தை நிரூபிக்கிறீங்க. யா அல்லாஹ் பிழை செஞ்சுட்டேன், நான் இப்படி எதிர்பார்க்கலன்னு ஒரு நாள் சொல்லுவீங்க, மன்னிப்பு கேட்டுட்டு போவீங்க. அடுத்த நாள் அதே தவிர வேறொரு இடத்துல செஞ்சுட்டு வந்து என்ன செஞ்சுவீங்க? யா அல்லாஹ் நான் அங்க போன இதை எதிர்பார்க்கலன்னு அல்லாஹ்ட்ட என்ன செய்வீங்க? அழுவீங்க. அல்லாஹ் தஆலா இதை என்ன செய்கிறான்? விரும்புகிறான்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, அல்லாஹ் காரணம் சொல்வதை மிகவும் விரும்புகிறான். இதனால் தான் நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நபிமார்களை இந்த உலகத்துக்கு ஏன் அனுப்பினான் தெரியுமா? நீங்க காரணம் சொல்றது இறைவனுக்கு விருப்பமானது. காரணம் சொல்றது விருப்பமானதுனால தான் நியாயமா அவன் நடந்து கொண்டான். நியாயமா அவன் நடந்து கொண்டதுக்கு காரணம், அந்த காரணம் நியாயமானது. அதனால நபிமார்கள் அனுப்பி, அந்த காரணம் சொல்லாத வகையில நபிமார்களை அனுப்பி, அவன் பக்கத்தை இறைவன் என்ன செய்யறான்? குற்றம் சொல்லாத அமைப்புல நடந்து கொள்றான். நபிமார்களை அனுப்பி திருத்த வச்சு அவரவர்கள்ட்ட மொழியில அனுப்பி, இதனால தான் நபிமார்களை அனுப்பினான். இப்ப நரகத்துல சத்தமிட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் அல்லாஹ் அந்த காரணத்தை ஞாபகப்படுத்துவான். நான் சரியா நடந்தனா இல்லையான்னு அல்லாஹ் கேட்பான். அதுக்கு எப்படி வருதுன்னா, சூரா அதாவது ஃபாத்திர் 37வது வசனத்துல, அவலம் நுஅம்மிருக்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர் வஜாஅகுமுன் நதீர். படிப்பினை பெற்றவர், படிப்பினை பெற்று திருந்திக் கொள்ளக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு நான் காலங்களை தரவில்லையா? அப்படி நீங்க திருந்தணும்னு நினைச்சிருந்தா, திருந்த முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு போதுமான டைம் நான் தரலையா அப்படின்னு நல்லா கேட்கலாம். நீங்க இப்படி செய்றீங்களே, நரகத்துல சத்தம் போடுறீங்களே, நானா பிழை விட்டேன், நீங்க திருந்தி கொண்டு படிப்பினை பெற அளவுக்கான டைமை நான் உங்களுக்கு தரலையா? வஜாஅகுமுன் நதீர். இதுக்கு ரெண்டு விளக்கம் சொல்றாங்க நதீருக்கு. ஒன்று, நபிமார்கள் வந்தார்கள். இரண்டாவது, உங்களுக்கு நரை விழுகின்ற அளவுக்கு காலம் வந்ததா இல்லையா? ஒரு மனிதனுக்கு நரை விழுதுன்னு சொன்னா, நரைச்ச முடியலாம் வருதுன்னு அவன் அர்த்தம் என்ன? வயது போயிட்டு இருக்குது அர்த்தம். இதை பார்த்து நம்ம லைஃப் அப்படி போயிட்டு இருக்குது, இதாவது நம்ம திருந்தணும்னு நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு நான் டைம் தரலையா அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்னது அதாவது கேட்பான் என்ற வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, எனவே இந்த உலகத்தில் இறைவன் தந்த காலம் என்றது போதுமான காலம். இந்த உலகத்தில் இறைவன் தந்த காலம் என்றது போதுமான காலம். ஆனா மறுமையோடு ஒப்பிட்டால் அது ஒன்றுமே இல்லை. மறுமையோடு ஒப்பிட்டால், அதனால தான் நாளை மறுமையில் மிக சிறந்த ஒரு சோதனைக்குள்ளாக்கப்பட்ட, கடுமையான முறையில் சோதனைக்குள்ளாக்கப்பட்டவனை கொண்டு வரப்படும். அவனுக்கு சொர்க்கத்தில் ஒரு முக்கு எடுக்கப்படும், அவ்வளோதான். உலகத்தில் ஏதாவது நீ சோதனையை சந்திச்சியான்னு நல்லா கேட்பான். நான் எந்த சோதனையும் காணலேன்னு அவன். ஒரே ஒரு சொர்க்கத்துடைய அதில் போட்டி எடுத்த உடனேயே எனக்கு லைஃப்ல சோதனையை என்ன செய்யல இருக்கல அப்படின்னுவான். இந்த உலகத்தில் நிறைய இன்பத்தோடு வாழ்ந்தவர் அவர் ஒரு நரகத்தில் ஒரு போட்டு எடுத்த உடனே என்ன சொல்லுவான்? நீ ஏதாவது சந்தோஷமா இருந்தியா நல்லா கேட்பான். என் லைஃப்ல எந்த சந்தோஷத்தையும் என்ன செய்தில்லை, கண்டதில்லை என்று சொல்வான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏன் தெரியுமா? இந்த லைஃபை அதோடு ஒப்பிட்டா, மறுமையோடு ஒப்பிட்டா இது ஒன்றுமே இல்லை. ஆனால் உலக வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம படிப்பினை பெற அளவுக்கு நமக்கு டைம் இருக்குது. நம்ம எவ்வளவு கால அமைதியை இறைவன் நம்மளுக்கு வச்சு 60-70 வருடங்கள் என்ன செய்யறான் விட்டு வைத்திருப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதை பாருங்க, இந்த உலகத்தில் நமக்கு போதுமான அளவு டைம் இருக்கின்றது. நான் 4 லட்சம் மணித்தியாலங்கள் தான் மனித வாழ்வு என்றது மறுமையோடு ஒப்புற நேரத்தில் குறுகியது. ஆனா இந்த உலகத்துக்கு அது பெருசு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஅதரல்லாஹு லிம்ரிஇன் பல்லகஹு இலா 60 சனா. பல்லகஹு 60 சனா. அல்லாஹு தஆலா 60 வயது அடைந்த மனிதருக்கு காரணம் சொல்லும் எல்லா வழிகளையும் அடைத்து விட்டான் என்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை வயது அடைஞ்சா? 60 வயசு அடைஞ்சிட்டான்னா காரணம் சொல்ற எல்லா வழியையும் அல்லாஹு தஆலா அடைச்சிட்டான். என்ன டோட்டல் சான்ஸ் உங்களுக்கு தந்துட்டான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள்.
சஹீஹ் முஸ்லிம்ல வர செய்தி. 60 வயது வரைக்கும் நல்லா டைம் தந்தானே வைங்களேன், உங்களுக்கு படிப்பினை பெறதுக்கான டோட்டல் சான்ஸ். நாளை மறுமையில் வந்து என்ன சொல்லல, ஒரு 30 வயசுல மௌத்தாகினவன் ஒன்று சொல்லலாம், யாரெல்லாம் எல்லாரும் 40 50 60 வரை வயசுக்கு மௌத்தாகிக்கிறான், ஏன்னா இளமையான வயசுல என்ன செஞ்சுட்டாய், மௌத்தாக்கிட்டாய். நான் கொஞ்சம் திருந்துறதுக்கான டைம் எனக்கு என்னது போதாது, இறைவன்ட்ட பேசுறதுக்கு அவனு ஒரு சந்தர்ப்பம் அதில் இருக்குது. ஆனா 60 வயசு வரைக்கும் வாழ்ந்த ஒரு ஆளுக்கு என்ன அந்த சந்தர்ப்பம் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், சொன்னார்கள். இன்னொரு செய்தியில ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, திருமிதியில வரக்கூடிய செய்தி, அம்மாரு உம்மத்தி அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமார் உம்மதி மா பைன 60 வ 70, எனது உம்மத்துடைய வாழ்நாள் காலம் 60 தொடக்கம் 70 வரைக்கும் இடைப்பட்ட காலம்தான். வ கலீலுன் மை யதஜாவஸு, அதை தாண்டுகின்றவர்கள் மிகவும் குறைவு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போ ஒரு மனிதனை 60 வருடம் தொடக்கம் 70 வருடம் வரைக்கும் அல்லாஹு தஆலா வாழ வச்சுட்டாண்டா, மறுமையில் அவனுக்கு வேற ரீசன் என்ன செய்யலாம், இந்த உலகத்தில் சான்ஸ் இல்லைன்னு என்ன செய்யலாது சொல்ல முடியாதென்றும், மனித வாழ்க்கை 60க்கும் 70க்கும் இடைப்பட்டதுதான் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இன்னொரு செய்தியில இந்த டோட்டல் உம்மத்துடைய காலப்பகுதியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எப்படி என்று சொன்னால், இன்னமா பகாஉக்கும் ஃபீமா ஸலஃப கப்லக்கும் மினல் உமம், கடந்த கால உம்மத்தும் உங்களது வாழ்க்கையை உலக நாளில் ஒப்பிட்டீங்க என்று சொன்னால், கமா பைன ஸலாத்தில் அஸ்ரி இலா குரூபி ஷம்ஸ், அசர்ல இருந்து சூரியன் மறைகிற டைமுக்கு இடைப்பட்ட மாதிரி தான் நீங்க உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. மற்றவங்க சுபஹலிந்து லுகர் வரைக்கும் வாழ்ந்துக்கிறாங்க, லுகர் டு அசர் வாழ்ந்துக்கிறாங்க, நீங்க அசர் டு மகரிப் ஷார்ட் டைம், இவ்வளவுதான் உங்களுடைய லைஃப் டைம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த டோட்டல் செய்திகள் மூலம் நமக்கு ஒரு விஷயம் கிடைக்குது. இந்த வாழ்க்கையை நம்ம வருஷத்தில் அளக்கும் வரைக்கும் தான் நமக்கு ஒன்றும் விளங்குதில்லை. அல்லாஹ் மறுமையில சொல்ற மாதிரி மணித்தியாலங்களில் நம்ம இந்த லைஃப்பை அளந்தோம் என்று சொன்னால் 4 லட்சம் மணி நேரம் தான். நம்ம 4 லட்சம் மணி நேரம்ன்றது 40 வருஷத்தை வச்சு, 50 வருஷத்தை வச்சு, அதில் தான் நீங்கள் விட்டுட்டு 4 லட்சத்தெல்லாம் விட்டுட்டு இப்போ 40 வயதை அடைந்தவர்கள் 50 வயதை அடைந்தவர்கள் யோசிச்சிங்கன்னு சொன்னால் 1 லட்சம் மணி நேரம் தான் லைஃப்பில் இருக்குது. 1.5 லட்சம் மணி நேரம் தான் நம்ம லைஃப்பில் இருக்குது. இருந்தது 60 வயசு வரைக்கும் நம்ம வாழ்வோம்டா. அப்படி இருந்தும் நம்ம படிப்பினை பெறலை என்று சொன்னான், நம்ம யோசிக்கலைண்டா. உங்களுக்கு புரியுதா? நமக்கு நிற்கணும் என்று தோன்றுது, நம்ம நிற்கிறோம் இல்லை, அது புரியுதா? நம்ம ஒரு இடத்துல நின்று யோசிக்கணும் என்று தோன்றுது, எல்லாத்தையும் பிச்சை எறிஞ்சிட்டு வந்து நல்ல முறையில் வாழணும்னு நினைக்குது. ஆனா ஏதோ வயப்படுத்தப்பட்டது போன்ற ஒரு ஓட்டத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம், இருந்துட்டு இருக்கிறோம். ஆனா சைத்தான் என்ன சொல்றானா, நீ முடிச்சிட்டு தாண்டா மவுத்தாகுவாய் என்ற மாதிரி தான் செய்தி சொல்லி கேட்டுக்கிறான். ஆனா அவர்கள் போட்ட இடத்துல போயிடுறான். அப்பதான் ஊட்ட கட்டி முடிச்சிருப்பான், கீயை எடுத்துட்டு நாட்டுக்கு போய் சேர்றான். ஜனாசா போன வாரத்துக்கு முந்தின வாரம் எல்லாம் ரெடி, எல்லாம் கிளீன் பண்ணி ஏர்போர்ட்ல போய் இறங்குறாரு. ஜனாசா ஹார்ட் அட்டாக். அந்த இடத்துலயே 2 சகோதரர்கள், உற்ற நண்பர்கள், மார்க்க கருத்து முரண்பாடுகளை ஃபேஸ்புக்கில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கும் ஃபேஸ்புக்கில் அவங்களோட அக்கௌண்ட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்குது. 2 பேரும் மூத்தாயிட்டாங்க. ஒருவர் நாட்டுக்கு போவதற்கான ஏற்பாடு செஞ்சுட்டு போனெல்லாம் பேசிட்டு நாட்டுக்கு வருவேன்றாரு. அதுக்கு பிறகு ரூம் விட்டு வெளியே வரல. போய் பார்த்தா அவர் மரணம். அடுத்தவர் இரவு நேரம் எல்லா ஏற்பாடையும் மார்க்க விஷயங்களுக்காக செஞ்சுட்டு போறாரு. சுபகளை வரல. போய் பார்த்தால் ஜனாசா, மரணம். நாளை திருமணம் என்று பேசப்படுது. சில பிள்ளைகள் 16 வயசு 15 வயசு, சுபகல மரணம். இப்படியான பல மரணங்களை பார்க்கிறோம். மரண முடிவுகளை பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்குது? சில முடிவுகள் நல்ல முடிவுகள், சில முடிவுகள் கெட்ட முடிவுகள். ஒரு மனிதன் எதுல வாழ்ந்தானோ ஹுத்திமா அலை, அதுலதான் அவனுக்கு இறுதி முடிவு என்ன செய்யும், இருக்கும். நல்ல முறையில் வாழ்ந்திருந்தால்
உள்ளத்தில் உண்மையில நல்ல முறையில் வாழ்ந்திருந்தால் ஜித்தால ஒரு முவாத்தின் அண்மையில மௌத்தாகினாரு. குர்ஆனோட மரணம், குர்ஆனோடு மரணம், தொழுகின்ற நேரத்தில் மரணம். சிலர் என்ன செய்யறாங்க, சினிமா பார்த்து கதவு மூடிக்கொண்டு மோசமான காட்சிகளுடன் இருக்கிறாங்க. மகன் வரல, காலையில திறந்து பார்த்தால் நிர்வாணமாக மகன் மரணம். வீட்டுக்குள்ள நிர்வாணமா என்ன, மகன் மரணம். பட சீடிக்கள் கையில வைத்த நிலையில பஸ்ல என்ன மரணம். இதெல்லாம் நடந்த சம்பவங்கள். எங்கெங்க மரணம் வருகிறது, எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஒரு இடத்துல மரணத்தை எழுதினால் அந்த இடத்தில் அல்லாஹ் ஒரு தேவையை ஏற்படுத்துவான். அந்த இடத்தில் ஒரு தேவையை ஏற்படுத்துவான். ரெடியாகி அங்க போவான். ஆனா அவர் ஒரு வேற நோக்கத்துக்காக போறான். மரணத்தை அல்லாஹ் அங்க என்ன செஞ்சிருப்பான், எழுதி இருப்பான். எதிர்பார்த்த நிலையில் மரணம் யாரை என்ன செய்யறதில்லை, வருவதில்லை. எல்லாம் முடிச்ச நிலையில் தான் மரணம் வர வேண்டும் என்றால் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு மிகவும் தேவையானவர். ரசூலுல்லாஹ்களுக்கு முன்னால் அவர் என்ன செய்யறாரு, மௌத்தாகிறாரு. முஸஅப் இப்னு உமைர் எங்களை விட தேவையானவர், நேரத்தோட மௌத்தாகிறாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களை விட தேவையானவர் இந்த மார்க்கத்துக்கு, அவர் மௌத்தாகிறாரு. சமுதாயத்தில் எத்தனையோ தேவையான பெரும் பெரும் அறிஞர்கள்லாம் 40-30 வயசுல என்ன செஞ்சாங்க, மௌத்தாகினாங்க. தேவையில்லாத மனிதர்கள் எல்லாம் நம்ம நினைக்கிற பார்வையில 70-80 வரைக்கும் என்ன செய்யறாங்க, வாழ்றாங்க. அல்லாஹு தாலாவுக்கு என்று ஒரு நீதி இருக்குது, அல்லாஹு தாலாவுக்கு என்று ஒரு அளவுகோல் இருக்குது. அந்த அளவுகோலை யாரும் என்ன செய்ய முடியாது, தாண்ட முடியாது. எனவே எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நம்ம மரணிப்போம் ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, ஷைத்தான் சொல்லுகின்ற அந்த ஏமாற்று வார்த்தைக்கு நம்ம போயிடக்கூடாது. எல்லா வேலையும் முடிக்கிற பட்டென்று போகின்ற மனித வாழ்க்கை, திடீர்னு போகின்ற மனித வாழ்க்கை. எது சாதாரண மூச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னார்கள், அதான் யுல்ஹமூன தஸ்பீஹ கமா உல்ஹிமு அன்-நஃபஸ. இந்த உலகத்தில் மூச்சு அவர்களுக்கு எப்படி இயற்கையாக்கப்பட்டதோ அதே போல மறுமையில சுப்ஹானல்லாஹ் என்ற தஸ்பீஹ் அவர்களுக்கு இயல்பாக்கப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படின்னா என்ன, இந்த உலகத்தில் லைஃப் என்ன, மூச்சு தான் இயல்பா நடந்துட்டீங்க. ஒரு நாளைக்கு 60 முறை ஒருத்தன் இழுத்து விட்டா தான் வாழலாம் என்கின்ற மாதிரியான ஒரு நிபந்தனை வைக்கப்பட்டிருந்தா நம்ம சுபகள் எழுப்பி முதலா என்ன செய்வோம், மூச்சை இழுத்து விடுறது. ஆனால் நம்ம அது இயல்பா செஞ்சுட்டு இருக்கிறோம், கணக்கில்லாம செஞ்சுட்டு இருக்கிறோம், கணக்கே எடுக்கலதே. அந்த மாதிரி மறுமையில தஸ்பீஹ் அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, மிகவும் முக்கியமான ஒரு பகுதி, நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு பகுதி. மரணம் என்பது, மனித லைஃப் என்பதெல்லாம் ஒரு சில மணித்தியாலங்கள், ஒரு சில மணித்தியாலங்கள் வருடத்தில் அளப்பதால நம்மளுக்கு எதுவும் புரியவில்லை. ஆனால் மணித்தியாலங்கள் அளந்தா ஒன்றுமே இல்லை. லைஃப் என்னது, எதுவுமே இல்லை என்று சொல்கின்ற அமைப்பில் இருக்கிற லைஃப்ல இறைவனுக்கு எவ்வளவு நிமிடங்கள் நம்ம கொடுத்தோம், மார்க்க விஷயங்களுக்கு எவ்வளவு கொடுத்தோம், இருக்கிற உலக வாழ்க்கையை எந்த அளவுக்கு நம்ம நடத்தி கொண்டோம் என்பது யோசிப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி கேட்ட ஒரு துஆ, சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு துஆ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஸவாலி நிஅமதிக். யா அல்லாஹ், உனது நிஅமத் அவசரமாக என்னை விட்டு நீங்குவதை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஸவாலி நிஅமதிக் வ தஹவ்வுலி ஆஃபியதிக். நீ எனக்கு தந்திருக்கக்கூடிய ஆரோக்கியமான நல்ல லைஃப், உடல் ஆரோக்கியம், பொருளாதார ஆரோக்கியம், வாழ்க்கை ஆரோக்கியம், இது திடீரென மாறுவதை விட்டும் நான் என்ன செய்கிறேன், யா அல்லாஹ் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். வ ஃபுஜாஅத்தி நிக்மதி, உனது தண்டனை திடீரென எனக்கு வருவதை விட்டு நான் என்ன செய்கிறேன், பாதுகாவல் தேடுகிறேன். வ ஜமீஇ சஹதிக், உனது எல்லா கோபங்களை விட்டும் நான் என்ன செய்கிறேன், பாதுகாவல் தேடுகிறேன். இது என்ன என்று சொன்னால், இறைவன் எங்களோட லைஃபை திடீர்னு தலைகீழாக மாற்றுவதை விட்டு நம்ம என்ன செய்யணும், இறைவனிடத்தில் பாதுகாவல் தேடுகின்ற ஒரு விஷயம். இந்த நினைச்சு பாருங்க, நம்ம மிகப்பெரிய ஒரு அருளாக எங்கள் பிள்ளைகளுக்கு இருந்து கொண்டிருக்கிறோம், அப்படித்தானே? எங்களோட குடும்பத்தை நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். திடீர் மரணம் நமது குடும்பத்தில் ஒரு தந்தை இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்மளுக்கு என்ன செய்யும், ஏற்படுத்தும். நமது மனைவிக்கு கணவன் இல்லாத ஒரு வாழ்க்கையை என்ன செய்யும், ஏற்படுத்தும். இது திடீர்னு நடக்குமாக இருந்தால், அல்லாஹு தாலா இந்த ஆஃபியத்தை எடுத்து, நியாமத்தை எடுத்து திடீர்னு நடக்குமாக இருந்தால், அதை விட ஒரு சோதனை நம்மளுக்கு எதை என்ன செய்யாது, வேற எதுவும் இருக்காது. என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள், மன் ஹப்ப லிகா அல்லாஹி ஹப்பல்லாஹு லிகாஅஹு வ மன் கரிஹ லிகா அல்லாஹி கரிஹல்லாஹு லிகாஅஹு. யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்புகிறாரோ அவரது சந்திப்பை அல்லாஹு தஆலா விரும்புவான். யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை வெறுக்கிறாரோ அவரது சந்திப்பை அல்லாஹு தஆலா வெறுப்பான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்கிறாங்க, வமா மின்னா அஹதுன் இல்லா வஹுவ யக்ரஹுல் மௌத். அல்லாஹ்வின் தூதர், எங்களில் உள்ள எல்லோருமே மரணத்தை பயப்படுகின்றவர்கள் தானே, வெறுக்கின்றவர்கள் தானே, நம்ம எல்லாரும் மரணத்தை வெறுக்கின்றவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைஸ கமா தذهبون, நீங்க நினைப்பதல்ல, நான் சொல்ல வருவது என்ன தெரியுமா, வதாலிக இதா ஷஅரல் ஜில்த் வ ஹஷ்ரஜ ஸத்ர் வ தஷன்னஜத் அல் அஸாபி' வ ஷഖஸ அல் பஸர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
நான் சொல்லுகின்ற நேரம் அதல்ல. திடீரென உங்களுக்கு ஒரு நாள் பார்வைகள் மிரள ஆரம்பித்து மயிர்கள் எல்லாம் சிலிர்க்க ஆரம்பித்து இதயம் செம்பு பாத்திரம் கொதிப்பது போல் துடிக்க ஆரம்பித்து காலும் கைகளும் பின்னிக் கொள்கின்ற நேரம் வருமே சக்கராத். அந்த நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்பினால் அல்லாஹ் உங்களது சந்திப்பை என்ன செய்வான்? விரும்புவான். அந்த நேரத்தில் நான் மனைவிட்ட சொல்லலையே, பிள்ளைகள்கிட்ட சொல்லலையே, குடும்ப வேலைகள் இருக்குது என்ற மாதிரி நீ நினைச்சு என்று சொன்னால் அல்லாஹ் உனது சந்திப்பை என்ன செய்வான்? வெறுப்பான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி என்றால் யாருக்கு இந்த வெறுப்பு வரும்? யார் எந்த நிலையிலும் மறுமைக்கு தயாரில்லாத நிலையில் வாழ்ந்தாரோ அவருக்கு இந்த வெறுப்பு என்ன செய்யும்? நிச்சயமாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதரை சந்திக்கிறதுக்காக போறார், ஒரு இளைஞரை. அவர் நோயாளியாக இருக்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, எப்படி கைஃப தஜிதுக், உங்களை எப்படி பார்க்குறீங்க, எப்படி நினைக்கிறீங்க? கடுமையான நோயாளி, இறுதி என்ன நினைக்கிறாங்க ரசூலுல்லாஹ், எப்படி உங்களை பார்க்குறீங்க? அவர் சொல்றாரு, அதாவது அர்ஜுல்லாஹ வ அகாஃபு துனூபி தான் அவர் சொன்ன வார்த்தை. அல்லாஹு தாலா எனக்கு சொர்க்கத்தை தரணும்னு ஆசையா இருக்குது, பாவங்களை நினைச்சா எனக்கு பயமா இருக்குதுல்ல. பாவங்களை நினைத்தால் எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு சொர்க்கத்தை தரணும்னு ஆசையா இருக்குது அல்லாஹ்வின் தூதரே அப்படின்னு தான் அந்த மனுஷன் சொன்னார். வேற எதையும் சொல்லலை. அவர் வேற எதை பத்தி ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்லலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த அதாவது லா யஜ்தமிஆனி ஃபீ கல்பி இம்ரிஇன் ஃபீ மித்லி ஹாதல் மௌத்தின் இல்லா அஅதாஹு அல்லாஹு மா யர்ஜு வ யுஜன்னிபுஹு மா யகாஃப். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் இது போன்ற ஒரு சிச்சுவேஷன்ல அவருக்கு இந்த மனநிலை இருக்குமாக இருந்தால், அல்லாஹ்வை ஆசை வைத்து பாவங்களை பயப்படுகின்ற மனநிலை இருக்குமாக இருந்தால், அவர் எதை ஆசை வைக்கிறாரோ அதை அல்லாஹ் கொடுப்பான், எதை பயப்படுகிறாரோ அதை விட்டு அல்லாஹ் தூரமாக்குவான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்புள்ள சகோதரர்களே, இதெல்லாம் நம்ம நினைத்து பார்த்தோம் என்றால் ஒரு சில மணி நேரங்களான அந்த வாழ்க்கை நம்ம அனுபவிக்காம வாழ சொன்ன ஒரு மார்க்கத்தில் இல்லை. சம்பாதிங்க என்று சொல்ற மார்க்கத்தில் இருக்கிறோம், குடும்பத்தை கவனிங்க என்று சொல்ற ஒரு மார்க்கத்தில் இருக்கிறோம், செலவழியுங்கள் அப்படி என்று சொல்கின்ற ஒரு மார்க்கத்தில் இருக்கிறோம், மற்றவர்களை வாழ வையுங்கள் என்று சொல்கின்ற மார்க்கத்தில் இருக்கிறோம். வாழ சொல்லாத மார்க்கத்தில் இருந்தால் பரவாயில்ல, உலகத்துக்கு ஒதுக்குங்க, பிரயாணத்தில் இருந்தால் ஜம்மு செய்யுங்க, கசரு செய்யுங்க, இல்லாட்டி நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தா கொடுங்க, இருந்தா தான் நீங்க ஹஜ் செய்யணும், முடியாட்டி தொழுகையை குறைச்சிக்கங்க, இப்படி எல்லாம் சொல்ற ஒரு மார்க்கம்.